இன்றைக்கு அதிமுகவே இல்லை, அம்மா அவர்கள் கட்சியே கிடையாது. இன்னைக்கு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி EDMK தான் நான் சொல்றேன். ஏன்னா அடிப்படை சட்ட விதியை புரட்சித் தலைவர் கொண்டு வந்த விதி, அதை அம்மா அவர்கள் கட்டி காத்த விதி என்பது பொதுச் செயலாளர் தேர்தலில் யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாங்க. அந்த அடிப்படையை தயாரித்து விட்டு 5 ஆண்டுகள் தலைமை கழக நிர்வாகிகள் இருந்திருக்கணும், 10 MLAக்கள் முன்மொழியணும், 10 MLAக்கள் வழிமொழிகள்னு சொல்லி தன்னை தவிர யாரும் அந்த பதவிக்கு போட்டி இல்லாமல் செய்திருக்கின்ற பழனிசாமி அதை EDMK-வாக மாற்றிவிட்டார். அதனால இந்த தேர்தலில் பழனிசாமியை வீழ்த்தி உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து புரட்சித் தலைவர் ஆரம்பித்த அதிமுகவுக்கு நாங்கள் புத்துயிர் கொடுப்போம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இதைதான் நான் சொன்ன, அம்மாவுடைய கட்சியை மீட்டெடுப்போம், அதிமுகவை மீட்டெடுப்போம்னு சொன்னப்போ அதெல்லாம் இல்லையான்னு கேட்டாங்க. அந்த இது எங்களுடைய இலக்கை நோக்கி தான் நாங்கள் பயணித்துட்டு இருக்கோம். இந்த தேர்தலில் துரோகத்தை நாங்கள் வீழ்த்துவதற்கு உறுதியாக நாங்கள் வெற்றி பெறுவோம். நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி தான் ஆட்சி பொறுப்புக்கு வரும்.